ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் வச்சு ஒரு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க கேரட் பொரியல் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு பாயாசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கிடக்கடன்னு குடிச்சிடுவாங்க. ஸ்வீட்னாலே எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது. அதுக்கு முதல்ல 2 கேரட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் பால் சேர்த்து மூடி போட்டு 3 விசில் வர வச்சு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளார இன்னொரு பேன் அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து நல்லா காய்ச்சி வச்சுக்கலாம். காய்ச்சும் போதே பால் ஒரு கொதி வரும்போதே இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு பாலடை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். அல்லது நம்ம ஜவ்வரிசி கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். கேரட் ப்ரெஷர் அடங்கினதும் அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். நைஸாக அரைச்சி வச்ச பொழுது இப்போ வந்துட்டு பாலில் கொதிச்சிட்ருக்க பாலில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும். இந்த பாலோட நல்லா வேகிற வரைக்கும் இதை வேக வைக்கணும். இதோட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து லிக்விட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு குடிக்கிற பதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பாலடையும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் 2 ஏலக்காய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை நெய்யில் நல்லா வறுத்து இதிலே சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.